இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? மறு வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு தான் மரியாதை. இங்க பாரு, அங்க கீழே எலி பூச்சி எல்லாம் இருக்கும். போனா போகுதுன்னு மேல படுக்க விட்டேன். ஆனா இங்க அப்படி கிடையாது, சுத்தமா தான் இருக்கு. கீழே போய் படு. ஏய், லைட் ஆஃப் பண்ணலையா? எழுத வேண்டியது இருக்கு. இந்த நேரத்துல என்ன எழுத போற? கணக்கு வழக்கு. கணக்கு வழக்கா? எந்த கணக்கு, எந்த வழக்கு? வர வழியில நீ காசு செலவு பண்ணல, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வர 10 லட்சத்துல கழிச்சுக்கிட்டு தான் வாங்குவேன். ஓ, திருப்பி தரணும்னு என்னெல்லாம் இருக்கா? நல்லதுதான். எழுது எழுது. லைட்டை வர போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி புது இடத்துல தங்கி பழக்கமே இல்லை. இன்னைக்கு தூக்கம் வருமா என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்றது, உங்க அப்பாவுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இங்க பாரு, ஏதோ எங்க அப்பா ஆசைப்படுறாருன்னு தான் நீ இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஓ, அப்ப கிளம்பட்டுமா? நான் போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவ? கத்தாத. கிளம்பட்டுமா? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வெளியில எல்லாரும் இருக்காங்கல்ல, அது தெரியல உனக்கு? மெதுவா பேசு. தலை எழுத்து சவுண்ட் வருதா? ஒப்பம் கேட்டானா கிட்ட பதில் சொல்லுவ. என்ன சொல்லுவ? தெரியுதுல்ல அது. ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணி நம்மள கடுப்பேத்துது. இத மறந்துட்டியேம்மா, வாங்கிக்க. இருக்க வேண்டிய இடம் அது. ஏய், பால் போ. அப்பா, தெரியாம தான் கேக்குறேன். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இதெல்லாம் எது கொடுக்குறாங்க? அப்படி என்ன ஸ்பெஷல்? என்ன கேட்டுட்டேன்னு இப்படி முறைக்கிற? எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. ஓ, தெரிஞ்சுக்கவே வேண்டாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? தூங்கு. இல்ல, உங்க அப்பா எனக்கு பணக்கார வீட்டு மாப்பிள்ளைய நினைச்சு இவ்வளவு அக்கறை எடுத்து பாத்துக்கிறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்க அப்பா கவனிச்சுக்கிறது ஒரு நல்ல ஃபீலா இருக்கு. ஏன்னா வாழ்க்கையில இந்த அளவுக்கு என்கிட்ட அன்பாவும் இந்த அளவுக்கு உபசரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாமே புதுசா இருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, நீ எழுதிட்டு படுத்து தூங்கு. ஏய், தூங்கும் போது லைட்டை ஆஃப் பண்ணிடு. ம்? காஃபி. தேங்க்ஸ். இத பார், இதுக்கப்புறமும் நீ என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லடி. நானே என் கல்யாணத்தை நடத்திக்கிறேன். இங்க பாருக்கா, சும்மா கோவத்துல இந்த மாதிரி யோசிக்காத. நான் சொன்ன மாதிரி உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன? இவளை நம்பி இருக்கிறதுனால தானே இவ்வளவு திமிரா பேசிட்டு போறா. இவ தயவு இல்லாமலே நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டணும். மறு வீட்டுக்கு நீங்க வந்தது, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தீங்க தங்குனது எல்லாம் என் மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. ஆம்பளை பிள்ளை இல்லாத எனக்கு இப்ப ஒரு பிள்ளையா நின்று எனக்கு தோள் கொடுத்துருக்கீங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டு ஆம்பளையா என் 2 பொண்ணுங்களுக்கு நீங்க இருப்பீங்க.